ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். பிரைட் அகாடமி சேனல் கணிச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி உண்மையாயிருக்கு. பூஜ்ய கல்வியாண்டுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு முன்பே கணித்திருந்தோம் நம்ம. அதே மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இது ட்ரூ சேனல். யார் கரெக்டான நியூஸை சொல்கிறாங்க, யார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரிசமாக பேசாமல் ஆக்சுவல் பாயிண்ட்டை பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக பூஜ்ய கல்வியாண்டா இருக்காது, பொது தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே திரும்ப நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். இந்த மாதிரி பொது தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் அப்படிங்கிற விஷயங்கள் அது இன்றைக்கி உண்மையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரிசம், அதாவது சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ரீஓப்பன் வேணாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நினச்சி நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு வீடியோ போட்டதே கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூல் ரீஓப்பனுக்கு என்ன நியூஸ் கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை மட்டுமே நம்ம சேனலில் சொல்லி, அதனால தான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தாலும் சரி 10 பேர் போனாலும் சரி பட் கரெக்டான நியூஸை சொல்லியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரிசமாக பேசி சப்ஸ்கிரைபர் வாங்கினது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நியூஸஸ் நம்ம சேனலில் போட்டதே கிடையாது. பட் ஒரு சிலர் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஃபேக் நியூஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கி தெரியும் யார் ட்ரூ நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. நேற்று ஈவினிங் லைவ் செஷனில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஜீரோ அகாடமிக் இயர் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அது வந்தால் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு மட்டும் இல்லாமல் மாணவர்களாகிய உங்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறையா மாணவர்கள் அதை ஒப்புக்கொண்டாங்க. அது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு அரசாங்கம் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. பொது தேர்வு நிச்சயம் நடைபெறும் அப்படின்னு இதை சொல்லிட்டாங்க. அப்படின்னா அடுத்தடுத்த முடிவுகள் பார்த்திங்க அப்படின்னா, பள்ளி திறப்பாக இருக்கட்டும், போர்ஷன் ரெடியூஸாக இருக்கட்டும், எல்லாமே உடனே அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது தேர்வு இருக்குன்ட்டாங்கன்னா அடுத்த கேள்வி எப்போன்ற கொஷின் வரும், அதுக்கு அரசாங்கம் ரெடியாக இருப்பாங்க, கண்டிப்பாக நியூஸ் வரும். நல்லா பார்த்திங்க அப்படின்னா, முந்தா நேற்று கொடுத்த பேட்டியில் கூட அதாவது அமைச்சர் வந்து பூஜ்ய கல்வியாண்டு இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை. நிறைய பேர் அதை வந்து இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் பூஜ்ய கல்வியாண்டு அப்படின்னு இல்லை, ஸ்கூல் ரீஓப்பன் எக்ஸாம் எல்லாமே நாங்கள் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். பூஜ்ய கல்வியாண்டு இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க, இருக்குன்னு அன்றைக்கி சொல்லவே கிடையாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் நியூஸ் எல்லாமே கரெக்டாக பாருங்கள். உண்மையான நியூஸ் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க, நான் யாரையும் பாயிண்ட் ஆஃப் வியூ தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து என்னோடய சேனலில் நீங்கள் ஃபேக் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல் ஃபேக் கிடையாது. நம்ம சேனலில் எவ்வளோ பேர் வந்து வர நியூஸ் உண்மை அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்காங்க. அஸ் மோர் ஓவர் நான் டீச்சர்ன்ற கர்வத்தில் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, டீச்சர்ஸ்க்கு கிடைக்கிற நியூஸஸ் வந்து 100% மேலே ட்ரூவாக இருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை விட டீச்சர்ஸ்க்கு ஹெட் மிஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் நியூஸஸ் வேறு மாதிரி வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு காமன் நியூஸ் வரும், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட நியூஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸ்க்கு தான் வரும். ஸோ ஸ்கூலில் இருக்க பர்சன் சொல்கிறது அதிக அளவில் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த பற்றின நியூஸ்லாம் முன்னாடியே போட்டிருந்தேன். அந்த நியூஸோட லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் 1 மந்த் முன்னாடி கூட போட்டிருந்த வீடியோலாம் இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் கீழே இருக்குது. நீங்கள் அப்போ பாருங்கள் நான் உண்மையை சொல்லியிருக்கேனா இல்லை எப்படி அப்படின்னு. இந்த மாதிரி தான் நடக்கும்ன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.